கர்ணா வந்து ரெட்ரோவில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போயிட்டு போதே வந்து he told about this film. From that time it sounded very exciting for me because the film has a very good director. Chanduoda previous filmsலாம் very very interesting films and very great actors. நாகர் சைத்தன்யா சார் அண்ட் சைப்பல்லவி மேடம் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. அமரனில் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி செட்டப் இன் வெரி யூனிக் ஸ்பேஸ். அண்ட் கர்ணா வந்து நிறைய டிராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் கர்ணா. இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர். நான் காமெடி மட்டும் இல்லை, ஹீ கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து தெலுங்குல வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் பிக் டோர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். ஐம் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ நரேன் சார், அவர் வந்து பீட்சாலேருந்து ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஸோ நைஸ் டு சி ஹிம் ஆல்சோ இன் ஃபில்ம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். அல்லூரின் சார், டிரெக்டர் அண்ட் என்டையர் க்ரூ. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நானே வந்து இப்போ சேயோட படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப சேவை இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமா இருக்கும், ரொம்ப சூஸியா இருக்கும். 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு வரதா ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். அது வந்து எனக்கு கருணா சொன்னாங்க, கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எடுக்கும் போதே தெரியுது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், டீமுக்கு, சாருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன்ஸ் ஆகக்கூடிய நேரம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ் அந்த ஃபேன்ஸ் நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்றீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்க உங்களோட இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்றதே வந்து எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது லைக் ஃபேமிலி டு மீ. ஐம் சோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு இது வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வருது. So I just wish you guys all the very best, the whole team all the very best. அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா பிக்டியாக சுற்றிட்டு இருக்கோம். அப்போதான் ஸ்டார்ட் பண்ண டைம், அப்போதான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்கு. நான் சொல்கிறேன் 90sலேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சரண், எங்க கேங் இருக்கு, பெரிய கேங் இருக்கு, மியூசிக் கேங் இருக்கு. ஸோ அந்த டைம்லேயே வந்து டிஎஸ்பி நாங்கெல்லாம் வந்து அப்பவும் இந்த பாடம் சேர்த்துக்க மாட்டாங்க, இவன் என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் மதர் தான் சொல்லணும். அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாருமே சேர்ந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் and I just wish all the very best to you. And director சாரோட பழைய படங்கள் கார்த்திகே எல்லாம் பார்த்துருக்கேன். உங்களோட 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவர் தேர்ட் ஃபிலிம். ஸோ I just want to wish this. அவரோட ஜானர்ஸும் அப்படிதான் இருக்கு, இல்லை வேறு வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாருக்கும் அவருடைய வாழ்த்துக்கள். அவரோட எங்களுடைய கருணா விரும்புங்க அங்கே கொண்டு போய் இது வந்து இதே பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர் வந்து தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. So I just want to wish the whole team all the very best. And Cheyapati Salman sir is like a wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால வந்து ரொம்ப ஈஸியா தமிழ் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்து ரொம்ப ஈஸியா அவர்கிட்ட நாங்க வேலை வாங்கிடலாம். ஆனா அவரும் ரொம்ப மெனக்கிடுவாங்க, ரொம்ப ரொம்ப மெனக்கிடுவாங்க. நம்ம தெலுங்கு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம். ஆனா எவ்வளோ தெலுங்கு படமா பண்ணணும், அது 2 கிட்டானா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க. ஸோ 2 பேருமே செலுத்தியா பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அது சொன்ன விஷயம் தான். அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலும் வந்து அது ஒரு புள்ளி கூட வந்து அவர் என்னைக்குமே வந்து அதை காட்டிக்கவே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளா
very, I'm hats off to you, man, for your humbleness, for your simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் என்னோட ஆசை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ அண்ட் எனக்கு என்ன சொல்ல ரெண்டு பேர் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அது டைரக்டர். ரெண்டு பேர் கூட திரும்பி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ சொல்லுங்க சார், அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு பட் எல்லாரும் the whole family thing, all the very best and என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன்னா வந்து விசாரணையில வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் எப்படி சாப்பிடு அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக நீங்களே வந்து சொன்னீங்க, நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்க கிட்ட ட்ரை பண்ணாலும் அவங்க ஒத்துக்கலாம் அந்த படத்தை பண்றதுக்கு. அப்பவே நான் கொஞ்சம் வேற ஏதாவது மாத்திருக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கு இருக்காது. அது விசாரணைக்கு வந்து it is not select a film or do a film without ஒரு 100% conviction இல்லாம அவங்க படம் பண்ண மாட்டாரு. ஸோ அவர் பண்றாருன்ற மாதிரி வந்து இந்த தமிழ் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொரு ஃபிலிம் இன்னும் நிறைய மேல போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா அதை வந்து வேளாங்கண்ணி எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய நம்புறோம். ஸோ அது ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.